இருந்த சூரியனை மண்ணிற்கு கொண்டு வந்தவன் என தளபதி தாங்கி பிடிக்க அடுத்த தளபதியை உருவாக்கி விட்டான். வேற என்ன வேண்டும் உங்களுக்கு தமிழக மக்களுக்கு? உடனே பக்கத்துல அண்ணாவுக்கு இடம் கொடுனா வாங்கினான். அந்த தளபதி கோர்ட்ல இரவோடு இரவாக கோர்ட்ல போட்டு ஜெயிச்சார். அந்த இடர்பாடி, அவன் எடப்பாடி அல்ல, இடர்பாடி. இடறி வந்தவன், காலை கோடி போய் பிடிச்சி கமிக்கிட்டு வந்தவன், கவுட்டியில் அடியில வந்தவன். இது உதயசூரியன். பின்னில் வந்த உதயசூரியனை மண்ணில் கொண்டு வந்தவனின் தளபதி. நாங்கள் வெறுக்கவில்லை, நாங்கள் மறுக்கிறோம். ஏனென்றால் எங்கள் தாய்மொழி செம்மொழி திணிக்காதே, எனக்கு தேவை என்றால் எடுத்துக்கொள்கிறோம். அது வந்து கேட்போம். எப்படி இருக்கீங்க? தம்பி தவறா சொல்லிட்டாரு. எனக்கு சோக கதை எதுவும் கிடையாது. சுக கதை தான் உண்டு. சுக கதை தான் உண்டு. எனது தலைவன் ஸ்டாலின் ஆட்சியில மிக அழகா போயிட்டு இருக்கு. சினிமா ஃபீல்டு மிக சிறப்பாக இருக்கு. அதனால எனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த அழகை ரசிப்பதற்காக வங்கக்கடலோரம் வந்து காற்று வாங்க வந்திருக்கிறேன். என் தலைவன் அழகாக சொன்னான், வங்கக்கடலோரம் வாங்கிய காற்று போதுமண்ணா, எழுந்து வா எம்மண்ணா இதயமண்ணா. இரவலாக கேட்டார். அன்றைக்கு கொடுக்க மறுத்தார்கள். அங்கே இடமில்லை என்றார். ஹைகோர்ட் தீர்ப்பு அளிச்சிச்சு. யாருக்குடா இடம் இல்லைங்கிறீங்க? யாருக்கு இடம் இல்லைங்கிறீங்க? டாக்டர் கலைஞருக்கு 3 பெஞ்சு உட்கார்ந்தான். கலைஞருக்கு உடனே பக்கத்துல அண்ணாவுக்கு இடம் கொடுனா வாங்கினான். அந்த தளபதி கோர்ட்ல இரவோடு இரவாக கோர்ட்ல போட்டு ஜெயிச்சார். அந்த இடர்பாடி, அவன் எடப்பாடி அல்ல, இடர்பாடி. இடறி வந்தவன், காலை கோடி போய் பிடிச்சி கமிக்கிட்டு வந்தவன், கவுட்டியில் அடியில வந்தவன். இது உதயசூரியன். பின்னில் வந்த உதயசூரியனை மண்ணில் கொண்டு வந்தவனின் தளபதி. மின்னில் இருந்த சூரியனை மண்ணிற்கு கொண்டு வந்தவன் என தளபதி தாங்கி பிடிக்க அடுத்த தளபதியை உருவாக்கி விட்டான். வேற என்ன வேண்டும் உங்களுக்கு தமிழக மக்களுக்கு? காலையில் படிக்க சென்றால் உணவு, மதியம் படிக்க சென்றால் உணவு. உணவில் என்ற பற்றாக்குறை இருக்கக்கூடாது. ஆகையினால் கல்வி எழுதுகோள் இங்கே நிறுத்தக்கூடாது. எழுதுங்கள், 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 எழுதி கொண்டே இருங்கள். சிந்தியுங்கள், சிந்திங்கள், சிந்திங்கள். ஆக நான் ஒரு புறம், நான் ஒரு மதிப்பு புத்தியாளாதி சிறுபட்சம். இது எத்தனை இருக்கு நமது இல்லாத முன்னோர்கள் எதுவும் நமக்கு சேர்த்து வைக்கவில்லை என்று நாம் வருத்தப்படலாம். சத்தியமாக சொல்லுகிறேன், அவர்கள் மிகப்பெரிய சொத்துக்களை விட்டு சென்று உன்னால் அதை அடைய தெரியவில்லை. தோண்டி எடு. அகநானூரில் இல்லாததா, புறநானூரில் இல்லாததா, குறுந்தொகையில் இல்லாத காதலா? என்னடா பீச்சில் வந்துட்டு சும்மா பெரிய கடற்கரை காற்றை வாங்கி கொண்டு சும்மா அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு பொம்பளை கிட்ட பேசி, அது வரல கண்ணா. கடற்கரை காற்றினுடைய வீசம் வேறு, இதனுடைய வாசம் வேறு. இது தமிழ் வீசும், இங்கே வீரம் வீசும், தமிழ் வீசும். அந்த தமிழ் தேவை. நாங்கள் வெறுக்கவில்லை, நாங்கள் மறுக்கிறோம். ஏனென்றால் எங்கள் தாய்மொழி செம்மொழி திணிக்காதே, எனக்கு தேவை என்றால் எடுத்துக்கொள்கிறோம்.